ரெட்ரோ ரிவைவல் செந்தில் பப்ளிக் பள்ளியில் நடந்த தாத்தா பாட்டி தின விழா தாத்தா பாட்டிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நடைபெற்றது. நிறுவனர் திரு செந்தில் சி கந்தசுவாமி, துணை நிறுவனர் திருமதி மணிமேகலை கந்தசுவாமி, செயலாளர் திரு க தனசேகர் மற்றும் தாளாளர் திருமதி தீப்தி தனசேகர் ஆகியோர் தலைமையில் கலாச்சார நிகழ்ச்சிகள், விளையாட்டுக்கள் மற்றும் சிறப்பு கூட்டாஞ்சோறு, உணவு விருந்து ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் தாத்தா பாட்டிகளின் திறமைகள், அன்பு மற்றும் ஞானம் வெளிப்பட்டது. தாத்தா பாட்டிகள் ஆர்ட் வித்தின் யூ, கிராண்ட் பேரண்ட்ஸ் கலா மற்றும் தாத்தா பாட்டி ஸ்வாக் போட்டிகளில் பங்கேற்றனர். இந்த விழா தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை வலுப்படுத்தியது. பின்னர் இனிப்பு விநியோகத்துடன் சிறப்பாக விழா நிறைவு பெற்றது. ரெட்ரோ ரிவைவல் விழாவின் வெற்றி மாணவர்களின் உற்சாகமான முயற்சிகள், ஆசிரியர்களின் கடின உழைப்பு மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் செயல்திறன் மிக்க தலைமைத்துவத்தை பிரதிபலித்தது. நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன், முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன், பள்ளி முதல்வர் திரு பி செந்தில் முருகன், துணை முதல்வர் மற்றும் கல்வி ஒருங்கிணைப்பாளர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. ஓகே, வந்துடலாம். ஓகே 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 ஓகே. நமது முதல்வர் ஐயா அவர்களையும் மங்கள ஒளி பரவிட, மனங்கள் மலர்ந்திட, இந்நாளை புனிதம் ஆக்கிட, குத்துவிளக்கேற்றும் புனித நிகழ்விற்கு அன்பிலும் பண்பிலும் அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வரவேற்பதில் எங்களுக்கு இவ்விழாவினை செயல்படுத்தினர்கள் அத்துணை பேரையும் செயல்பாடுகள் சீராக கொண்டு வரும் நிர்வாக அலுவலர் செம்மைப்படுத்தி வரும் முதன்மை முன்னேற்றத்திற்காக நாளும் உழைப்பார்கள். கதை சொல்லி 1000 அறிவுரை பாசமும் பாசத்தில் மறக்கமுள்ள அத்துணை தாத்தா பாடுகிறோம். I recall my grandmother and grandfather now, and we are nearing to the grandfather and grandmother position. Almost your academic coordinator is already grandma. She has a granddaughter, and this program is really an excellent initiative from the academic coordinators of 3 to 5 to celebrate the grandparents in the presence of the children. அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக வரவேற்பு கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் முன்னிலையில் ஆசிரியர்களால்
தொடங்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சியை நான் மனதார பாராட்டுகிறேன். காரணம், நம்முடைய இந்த இயந்திர வாழ்க்கையில், மிஷன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இயந்திர வாழ்க்கையில் கூட்டு குடும்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டிருக்கிறது. மேலும் தாத்தா பாட்டிகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைப்பதில்லை. இந்த 2 விஷயங்களால் நம்முடைய குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டிகளுடைய கதை, தாத்தா பாட்டிகளுடைய அறிவுரை கண்டிப்பாக அங்கு கிடைக்காமல் வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். அதன் காரணமாக தாத்தா பாட்டிகளுக்காக தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாம் தயார் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து, அந்த முடிவில் அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்து இன்று கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தாத்தா பாட்டிகளை வரவழைத்துள்ள 3 முதல் 5ஆம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொறுப்பாசிரியர்கள் இருவருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தாத்தா பாட்டி என்று சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய தாத்தா பாட்டியின் ஞாபகம் தான் வருகிறது. என்னுடைய கல்யாணம் முடியும் வரை, திருமணம் முடியும் வரை என்னுடைய பாட்டி உயிரோடு இருந்தார்கள். தாத்தா பாட்டியினுடைய அந்த அரவணைப்பு, அன்பு, தாத்தா பாட்டியோடு படுத்து உறங்கும் ஒரு அதிர்ஷ்டம் எனக்கும் கிடைத்திருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், என்னை எல்லோரும் செந்தில் என்று தான் அழைப்பார்கள். என்னுடைய தாத்தா பாட்டி இருவர் மட்டும் வேறொரு பேர் வைத்து அழைப்பார்கள். நிறைய வீட்டில் அது இருக்கும். காரணம், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு திருமணமான பிறகு எனக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று ஒரு கடவுளை வேண்டிக் கொண்டு, அதன் மூலமாக நான் ஆண் குழந்தையாக பிறந்தேன் என்ற காரணத்தினால் அந்த கடவுளுடைய பெயரை வைத்து தான் என்னுடைய தாத்தா பாட்டி இருவரும் என்னுடைய பிறந்த முதல் நாள் முதல் அவர்களுடைய கடைசி மூச்சு வரை என்னை அந்த பெயர் சொல்லி தான் அழைத்தார்கள். நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு கொண்டிருக்கும் போது ஒரு முறை வெளிநாட்டு நண்பர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். இந்தியாவுக்கு வந்து என்னுடைய வீட்டுக்கு 1 நாள் 2 நாள் தங்கியிருந்தார். அப்போது என்னுடைய பாட்டி சொன்ன விஷயம் இன்னும் என்னுடைய காதில் ஒலிக்கிறது. ராஜா, உன்னோட வேலை செய்யறவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, உன்னோட பேரை நான் கூப்பிடவா இல்ல செந்தில்னு கூப்பிட்டுமா? நான் சொன்னேன், நீ கடைசி மூச்சு வரை என்னுடைய நண்பர்களுக்காகவோ என்னுடைய பதவிக்காகவோ என்னை அழைக்கின்ற பெயரை மாற்றிவிடாதே, அதே பெயரில் என்னை அழைத்துக் கொண்டிரு உங்களுடைய கடைசி மூச்சு வரை என்று சொன்னேன். அப்படிப்பட்ட தாத்தா பாட்டியினுடைய அன்பு அரவணைப்பில் வளர்ந்தவன் நான். அந்த முறையில் இங்கு தாத்தா பாட்டிகளோடு இருக்கும் குழந்தைகள் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலிகள். மேலும் இங்கு தாத்தா பாட்டி வராமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் தான் உங்களுடைய தாத்தா பாட்டிகள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனால் எந்த ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்பம் இருக்கிறதோ, எந்த ஒரு குடும்பத்தில் தாத்தா பாட்டிகள் இருக்கிறார்களோ, அந்த குடும்பத்தில் என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் பிரச்சனைகள், மற்றபடி கஷ்டங்கள் குறைவாக இருக்கும். குறிப்பாக இந்த காலத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல். அந்த ஸ்ட்ரெஸ் என்கின்ற மன உளைச்சல் கூட்டு குடும்பத்திலும் தாத்தா பாட்டிகள் இருக்கின்ற குடும்பத்திலும் சற்று குறைவாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதற்கு காரணம், ஒரு குடும்ப தலைவியோ அல்லது குடும்ப தலைவனோ, உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ மனம் உடைந்து உட்காருகின்ற அந்த நேரத்தில் அவர்களை தட்டி கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் கடந்து வந்து விட்டோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லப்பா, இதுக்காக நீ மனசு உடைஞ்சிடாத, நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு அந்த அன்பு ஆதரவு கொடுக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளால தான் நிறைய உங்களுடைய அப்பா அம்மாக்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க, மன அழுத்தம் இல்லாம இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப நன்றி. அது இல்லாம இன்னொரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். எங்களுடைய சேர்மன் அடிக்கடி சொல்லுவார், எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்லுவார், ஒரு 3 விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார். முதல் விஷயம் ஒழுக்கம். எல்லாரும் ஒழுக்கமா இருங்க, எந்த காரணத்தை கொண்டு ஒழுக்கத்தின் பாதையிலிருந்து தவறி விடாதீர்கள் என்று சொல்வார். 2வது விஷயம்,
உன்னுடைய கல்யாணத்தை, உன்னுடைய திருமணத்தை உன்னுடைய அப்பா அம்மா குடும்பத்தில் உள்ள அனைவர்களுடைய சம்மதத்தோடு மட்டும் தீர்மானித்துக்கொள். இதை திரும்ப திரும்ப சொல்லுவார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நடக்கிற பெரிய விஷயங்கள், 20 வயசு ஒரு குழந்தைக்கு வருது, 20 வருஷமா அந்த குழந்தைய கட்டி காப்பாத்தி செலவெல்லாம் செய்து பாசம் அன்பு அரவணைப்பெல்லாம் கொடுத்து வளர்த்து திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த குழந்தை நிக்குது. மேஜர், என்ன வார்த்தை இதுக்கு பேரு, 18 வயசு ஆயிடுச்சான், மேஜர்னு நிக்குது. அப்பா அம்மா தாத்தா பாட்டி போய் கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க நான் மேஜர். அதுக்கு காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க அரசாங்கமும் சட்டமும் என்ன சொல்லுது, அவங்க மேஜர், யாரை வேணா கல்யாணம் பண்ணி போய்க்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எங்களுடைய சேர்மனுக்கும் சரி எங்கள் அனைவருக்கும் கொஞ்சம் துளி கூட சம்மதம் இல்லை. இது கண்டிப்பாக எங்களுடைய மனதளவில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தை கண்டிப்பா மாற்றி எழுதணும் அப்படின்னு சேர்மன் அடிக்கடி சொல்வார். அது எப்படி இவ்வளவு வருஷமா கட்டி காப்பாத ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மாவை திடீர்னு தட்டி விட்டுட்டு உதறி விட்டுட்டு போயிடலாம்? அந்த மனசு எவ்வளவு பாடுபடும், எவ்வளவு கஷ்டப்படும். சரிங்களா? சோ இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா சேர்மன் 9th 10th 11th 12th படிக்கிற குழந்தைங்க, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி சந்திக்கும் போது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க வளர்ந்துட்டீங்க, வயசுக்கு வந்துட்டீங்க, இன்னொரு 3 வருஷமோ 4 வருஷமோ டிகிரி முடிச்ச உடனே உங்களுடைய திருமணத்தை பண்ணிக்க போறீங்க. தயவு செய்து உங்களுடைய அப்பா அம்மா சம்மதத்தோடு உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். 3வது விஷயம் நான் சொல்றது என்னன்னா, கடைசி காலம் வரை உங்களுடைய அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டியின் கடைசி மூச்சு வரை அவர்களோடு இருங்கள், அவர்களை தனியாக விட்டு விடாதீர்கள். நிறைய முதியோர்களும் பார்த்துருக்கோம். முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகள் உயிரோடு இருந்தும் பிள்ளைகளால் தனியாக விடப்பட்டவர்கள். இந்த விஷயத்திலையும் எங்களுடைய சேர்மனுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு மனக்கசப்பான ஒரு என்ன சொல்றது கஷ்டம்தான். அதன் காரணமாக எங்களுடைய சேர்மன், எங்களுடைய நிறுவனர் ஐயா ஒவ்வொரு மாதமும், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஒவ்வொரு மாதமும் அரசாங்கம் பென்ஷன் கொடுப்பது போல வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் 60 வயதை தாண்டிய வயதான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மாதம் மாதம் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு மாசமும் அவருடைய டீம் ஊர் ஊரா போய் தேடி பார்த்து வறுமையில சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு தாத்தா பாட்டிகளுக்கு மாசம் மாசம் சாப்பாட்டு பொருட்களோட பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட அந்த விஷயம் நானும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கோ அல்லது என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கோ ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துக்கு அனாதை இல்லத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு வயிறார ஒரு வேலை உணவு கொடுக்குறேன், அவங்களுக்கு உடைகள் வாங்கி கொடுக்குறேன். இந்த வேலையை நான் பல வருஷங்களா செய்துகிட்டு இருக்கேன். ஸோ தயவு செய்து குழந்தைகளாகிய நீங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், கடைசி காலம் வரை உங்களுடைய அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், அவங்களோட ஒற்றுமையா இருங்க, கலந்து பேசுங்க. எப்போ ஒரு தாத்தா பாட்டி ஒரு படுக்கையில் இருக்கிறாங்க, ரொம்ப நாள் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். என் பேரன் என் பேத்தி என்னோட வந்து பேச மாட்டாங்களா, என்னோட விளையாட மாட்டாங்களா, என்னுடைய பொண் என் மருமகன் பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும். அது ஒரு ஏக்கம். அதனால முடிந்தவரை பெற்றோர்களுக்கு என்னுடைய ஒரே அறிவுரை, இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அப்பா அம்மாக்கள், அதாவது தாத்தா பாட்டிகளோட பிள்ளைகள் பெற்றோர்கள். ஸோ பேரண்ட்ஸுக்கு என்னோட அட்வைஸ், உங்களோட அம்மா அப்பாக்கள் கடைசி மூச்சு வரை அவங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. அவருடைய மனம் நோகாமல், மனசு வலிக்காமல் அவர்களை வழிநடத்துங்கள். இது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த வேண்டுகோள் எங்கள் பள்ளியின் நிறுவனர் சார்பாகவும் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் ஒரே வேண்டுகோள், எந்த ஒரு மனித உயிரும் கடைசி மூச்சு வரை குடும்பத்தோடு வாழ வேண்டும், தனியாக விட்டுவிடக்கூடாது.
குறிப்பாக பிள்ளைகள் தத்தம் குழந்தைகள் தன்னுடைய அப்பாக்களை அம்மாக்களை கடைசி மூச்சு வரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற உரையோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, உங்களுடைய ஆசீர்வாதம், இங்கு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளோட ஆசீர்வாதம் இந்த பள்ளிக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 150 தாத்தா பாட்டிகள் இந்த பள்ளி வளாகத்துக்குள்ள வரும்போது இந்த பள்ளி ஆசீர்வாதம் பெற்றுவிட்டது. உங்களோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா பள்ளி குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்தோட நம்ம வளர்ப்போம். வருங்காலத்தில் நம்மளுடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கூட்டு குடும்ப வாழ்க்கை சிறக்க நாங்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லி அவர்களை நீங்கள் நினைக்கும் குழந்தைகள் போல வளர்ப்போம் என்று உறுதி கூறிக்கொண்டு, இந்த நேரத்தில் வருகை புரிந்த அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ வெரி மச். நம் பள்ளி மாணவர்களின் பாடல் இதோ ஒரு சமர்ப்பணமாக இங்கே தரவிருக்கிறார்கள். காட்சி பிடிப்பார், கண்ணாடி அறிவார், கதையும் சொல்லுவார், கணக்கும் சொல்லுவார், வருகையான தாத்தா வாரார், வயது முதிர்ந்த தாத்தா வாரார். பொக்கே வாயில் பொய்யே இல்லை, புத்தி சொல்லும் வாத்தியாரு, பாசமாக பாடும் பாடும் வேடிக்கையான விந்தை தாத்தா. தாத்தா தாத்தா தை தங்க தாத்தா, இது நம்ம தாத்தா. பாட்டி பாட்டி பாட்டியாம் எங்கள் செல்ல பாட்டியாம், பாட்டி பாட்டி பாட்டியாம் எங்கள் செல்ல பாட்டியாம், எங்கள் வீட்டு பாட்டியாம் எல்லாருக்கும் பிடித்த பாட்டியாம், எங்கள் வீட்டு பாட்டியாம் எல்லாருக்கும் பிடித்த பாட்டியாம், பாட்டி பாட்டி பாட்டியாம் எங்கள் செல்ல பாட்டியாம். பசியறிந்து உணவு ஊட்டும் பாசக்கார பாட்டியாம், தினமும் தினமும் கதைகள் சொல்லி தூங்க செய்யும் பாட்டியாம், குடும்பத்தில் வைத்தியராய் குலம் காக்கும் பாட்டியாம், குடும்பத்தில் வைத்தியராய் குலம் காக்கும் பாட்டியாம், பாட்டி பாட்டி பாட்டியாம் எங்கள் செல்ல பாட்டியாம், பாட்டி பாட்டி பாட்டியாம் எங்கள் செல்ல பாட்டியாம். டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. குமரிக்கு அழகுண்டு, கிணறுக்கு அறிவுண்டு, அழகுல அறிவணி மறக்காதே. டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. காலத்தின் சுவடுகளில் கதை சொல்லும் கண்கள். எரிது எரிதப்பா. நம்ம நிகழ்ச்சி श्रवण, अक्षिता श्री,
பேத்தி தான் பாட்டி மாதிரி இருக்காங்க, பாட்டி வந்து பேத்தி மாதிரி நல்லா இருக்காங்க. இதாங்க ரேல், நான் தான் காமராஜர் வந்துக்கிறேன். எல்லாம் அமைதியாக கேட்டு கிளாஸ் பண்ணுங்க, எல்லாம் நல்லா படிக்க சாமி. ஓகே, காமராஜர் ஐயா அவர்களை வருக வருக என மேடைக்கு வரவேற்கிறேன். காமராஜர் ஐயா, காமராஜர் தெரியும் இல்லையா? கல்வி கண் திறந்தவர் காமராஜர், கல்வி கண் திறந்தவர் காமராஜர். நன்றி ஐயா. சார் எங்களுக்காக அப்படி வருவா இப்படி வருவா கட்டாயமா வேணும் சார். எஸ் சார், எஸ் சார். சூப்பர், கை தட்டி உற்சாகப்படுத்தலாமே. நல்லா படிக்கணும், சந்தோஷமா இருக்குது, போர்டு வாங்கணும். அனைவரும் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நன்றாக அது மாதிரி நினைச்சு பிள்ளைங்க நன்றாக படிக்கணும். பாட்டி எப்படி நடந்தாங்க பாருங்க, சூப்பர். தாத்தா அண்ணே நடந்தாங்க. அவங்க ஸ்டைல் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குங்க. அழகா அவங்க ஸ்டைல் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குங்க. பாட்டி செம சூப்பர். கை தட்டுங்க கட்டாயமா, சரிங்களா? நன்றி. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்த விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலே நான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். இது நாம் படிக்கும்போது எடுத்தது. அதாவது அந்த காலத்தில் வந்து படிப்பறிவு இல்லாத மக்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய பெற்றோர்கள் இப்போ இருக்கிறவங்களுடைய பெற்றோர்கள்லாம் நல்லா படித்து எல்லாரும் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க. இந்த 1954 ஐயா காமராஜர் அவர்கள் பதவியேற்ற உடனே முதல்ல வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் பள்ளிக்கூடத்தை தான் திறந்தார். 6000 பள்ளிக்கூடங்கள் அந்த காலத்தில் வந்து மூடி இருந்தது. அந்த 6000 பள்ளிக்கூடத்தை வந்து அவர் திறந்து நல்லபடியாக நடத்திட்டு வந்தார். அவர் வந்து 1963 வரைக்கும் 9 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்து, அந்த 9 ஆண்டுகளில் வந்து அவர் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக செஞ்சார். அதை குறிப்பாக சொல்லப்போனால் கல்வி வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டார்.
அவருடைய ஆட்சி காலத்தில் 17,000 பள்ளிக்கூடங்களை அவர் திறந்து பள்ளிகளோட வளர்ச்சியை ரொம்ப பாடுபட்டார். மேலும் பிள்ளைங்க படிக்கணும். அந்த காலத்தில் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான சூழ்நிலை என்ன பண்ணாருன்னா, பிள்ளைங்க எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அவங்கள வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணார். அந்த டைமில் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானாமா கொல்லையில். அப்போ டிரைவரை, ஏப்பா காரை நிறுத்தினானா டிரைவரு. என்ன பண்ண அப்படியா, கூப்பிட்டா அப்படியா அந்த பையனை, தம்பி வாப்பாங்கன்னு கூப்பிட்டா அப்படியா. கூப்பிட்டு, ஏய் பள்ளிக்கூடத்துக்கு போலியான்னு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன், உங்கள் அப்பனா சோறு போடுவோம், எனக்கு ஆடாலாம் யாரும் மேய்க்குவாங்கண்ணா. இப்போ நீ சோறு இல்லாதனால தான் பள்ளிக்கூடத்துக்கு போலியாப்பான்னு கேட்டா அப்படியா. ஆமாம், நீ போடுவியா சோறுன்னு அப்படியா அந்த பையன் இருந்துன்னு. போடுவியா போவியான்னு கேட்டா அப்படியா. சரி இதெல்லாம் கேட்குறீங்களே, நீங்கள் யாருன்னு கேட்டா அப்படியா அந்த பையன் கேட்டானா. நான் தான்ப்பா இந்த நாட்டுக்கு முதலமைச்சர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன அப்படியா. எவ்வளோ பெரிய பெருந்தன்மையோடு அவர் இந்த பையனை கூப்பிட்டு படிக்க போகிறதுக்காக ஒரு இது வந்தது இல்லையா. உடனே கோட்டைக்கு போயிட்டு முதல் கையெழுத்து அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, மதிய உணவு போட்டால் கண்டிப்பாக பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லோருக்கிட்டையும் போயிட்டு, பொருளாதாரம் இல்லை, கஜானாவில் காசு இல்லை, இருந்தாலும் வந்து என்ன பண்ணா, அப்படி பெரிய பெரிய தொழிலதிபர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் போயிட்டு மடியேந்தினார். மடியேந்தி பணத்தை வசூல் பண்ணி என்ன பண்ணார், மதிய உணவை கொண்டு வந்தார். அந்த காலத்தில் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோதுமை, வெளிநாட்டிலேருந்து கோதுமை வரும். அந்த கோதுமையை வாங்கி அதை அரைச்சி மக்களுக்கு வந்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வந்து மதிய உணவு கொடுத்தாரு. இந்த மாதிரியான சிறப்புமிக்க நம்ம தலைவர் இருந்தால்தான் இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகள்லாம் வந்து இந்த மாதிரி சேரில் போட்டு உட்காந்து பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய கல்வி கண் திறந்த காமராஜ் அவர்களை போற்றுவோம். அவரை வணங்கி இந்த நல்ல நேரத்தை எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தாத்தா பாட்டி ரெடியா இருக்காங்க. வேற தாத்தா பாட்டி
எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு. ரொம்ப அசிங்கமா எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ணா. சரி ஓகே சார், உங்களுக்கு எல்லாம் ஓகே தான். அடுத்தது பாட்டி இந்த பாருங்க, எல்லாரும் இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்குன்னு எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி பின்னாடி ரோஸு சைடில் பூவு எல்லாம் போட்டாங்க. அம்மா நீங்கள் இது வாங்கிருக்கீங்களா சார்? பொருட்கள் வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கீங்க. செகண்ட் பிளேஸ் கோஸ் டு மகன். மகன் 5th A. மகன் 5th இருக்கும். இப்ப வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி மனவளக்கலை யோகாவில் சொல்லுவாங்க, மனிதனுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அந்த இங்கே இருந்து நடந்த அந்த நிகழ்ச்சியிலிருந்து அந்த எண்ணங்கள் எப்படி நிறைவேறுங்கிறது ஒரு சின்ன உதாரணத்தோட நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு 3 பொண்ணுங்க, தம்பி பொண்ணோட சேர்த்து ஒரு பையன். எல்லாருமே மெட்ரிகுலேஷன் தான் படிக்க வச்சோம். ஆனால் மெட்ரிகுலேஷன் படிக்க வச்சப்பையும் எந்த பொண்ணுங்களுக்கும் நாங்கள் எந்த தலையில் பூ வைக்கிறது கற்றுக் கொடுக்கல. அது பூ வைக்கிறதுக்கு அந்த சின்ன வயசுலேயே நான் அதுகளை ஒரு வழிமுறையை சொல்லி, அந்த பூவுக்குள்ளே பூச்சி இருக்குது, அந்த பூச்சியை பூ தலையில் வச்சிங்கன்னா காதுக்குள்ளே ஏறிடுன்னு சொல்லி சின்ன குழந்தையிலேயே சொல்லி பூ வைக்காமே பண்ணிட்டேன். 2வது, எங்கள் பொண்ணுங்க யாரும் மேக்கப்பே பண்ண மாட்டாங்க, 3 பொண்ணும் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்திருந்தாங்க. இப்போ அந்த எண்ணம் நிறைவேறுன்னு பாருங்கள். எங்கள் பொண்ணு நினச்சிருக்கோம் எப்படியாவது இந்த நாமளும் மேக்கப் பண்ணணும், நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நிறைவேறல. எங்கள் பேத்தி மூலிமா என்ன நிறைவேறுது. எங்களை விடவே இல்லை பேத்தி. இப்போ நீங்கள் 2 பேரும் மேடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வந்த பிறகு தான் தெரியுது என்னோட நிகழ்ச்சி என்னன்னு சொல்லி. எண்ணம் நிறைவேறுங்க. நம்ம என்ன நடக்கிறோமோ அது நடக்கலைன்னு சொன்னால் நம்ம அடுத்த வாரிசு, நம்ம பின்னால் உயிர். அருள் தந்தை வேதாத்திரி சொல்லுவாங்க, நம்ம நம்மளுடைய முன் பிறவி எதுன்னு கேட்டால் நம்ம அப்பாவும் அம்மாவும் நம்மளுடைய முன் பிறவி. இப்போ நம்ம இந்த பிறவி, நமக்கு பின்னால் யார் பிறவின்னு கேட்டிங்கன்னா நம்ம பையன். அதுக்கடுத்து இன்னொரு பிறவி இருக்குன்னு சொன்னால் நம்ம பேத்தி பேரன். நம்ம தான் நம்மளுடைய எண்ணம் தான் நம்ம பையனுக்கு நிறைவேறும், நம்ம பையன்கிட்ட பொண்ணுகிட்ட நிறைவேறாத நம்ம பேத்தி பேரன் நிறைவேறும். இதுதாங்க வாழ்க்கையுடைய தத்துவம். தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாங்க. தாத்தான்னா என்ன அர்த்தம்? கொடுத்துக்கிட்டே இருன்னு அர்த்தம். தாத்தான்னா தாத்தா பாட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? பேரன் பேத்தி தான் கொடுக்கணும். அதனால தான் முன்னோர்கள் பேர் வச்சிருக்காங்க பாருங்க நம்மளுக்கு. தாத்தா தாத்தா தாத்தானா நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம போக போகிறோம் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷமா யாருக்கு கொடுத்துட்டு போக போகிறோம்? நம்ம பேரன் பேத்தி தான் கொடுக்க போகிறோம். அதனால தான் நம்மளுக்கு பேர் வச்சிருக்காங்க, நம்மளுக்கு தாத்தாங்கிற பேர் வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இது வாழ்க வளமுடன் வாழ்க என்று வாழ்த்து இந்த பள்ளிக்கும் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவவே வாங்கி நின்ற முகம் ஒன்று, குன்றுருவவே வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று, மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, பெருமாளே. Thank you. My mama told me, go make yourself some friends or you'll be lonely. Once I was 7 years old. It was a big, big world, but we thought we were bigger. Pushing each other to the limits, we were learning quicker. By 11, smoking herb and drinking burning liquor. Never rich, so we were out to make that steady figure. Once I was 11 years old, my daddy told me, go make yourself some friends or you'll be lonely. Once I was 11 years old. I always had that dream, like my dad
had it before me. So I started writing songs, I started writing stories, something about that glory. Agul, 4th D, mother and grandmother to come on to the stage. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஊர்ல இருந்து நான் பேரனுக்காக மெனக்கெட்டு வந்தேன். எனக்கு அவன் நல்லா படிப்பான்னு தெரியும். ஆனால் ப்ரைஸ் வாங்கினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா பேர குழந்தைகளுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்லா அம்மா அப்பா சொல்ல கேட்டு டிவி பார்க்காதீங்க, செல்லு பார்க்காதீங்க, நல்லா படிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும். ரொம்ப நன்றி. ஸ்ரீராகவ், நீ அவங்க பாட்டியா தாத்தாவா இல்லை பாட்டி தாத்தா அம்மா எல்லாரும் வந்திருந்தாலும் ஓகே. ஃப்ரம் 5, 4, 3, 2, 1. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பரிசு பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். Third place goes to தீபக் குமார். காமராஜர் வந்து சொன்னாங்கல்ல, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தான் 2வது பரிசு. First place, yes. 5, 4, 3, 2. Niharika's grandparents 5B. Niharika. Where is it? Niharika, yes. பாருங்க. Mausmita Shri, where is your grandfather? சொன்னீங்க பாட்டியோட கம்பல்ஷனால நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ். பாட்டி சொல்லி தட்டாதே. மஞ்சு துண்டுக்காரங்க வாங்க கூப்பிட்டு இவங்க எங்களுக்கு பண்ணாங்க. தேங்க்யூ. First place goes to Niharika's grandparents. 5D. அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் எனது வணக்கங்கள். இந்த பள்ளி மிகவும் அருமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். இதுதான் என் முதல் முறையாக நான் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனை பார்க்குறதே இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் யோசிக்காமல் அவங்க பேரண்ட்ஸு, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸு எல்லாரை பற்றியும் யோசிச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்க எல்லா பாட்டி தாத்தாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணமே இந்த செந்தில் பப்ளிக் பள்ளி தான். இந்த பள்ளிக்கு நாம் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் அட்டென்ட் பண்ணதில் அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் தான் எல்லா பேரண்ட்ஸும் எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த பள்ளிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. நாங்கள்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்கல. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் எங்களுக்கு நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே 3 பிள்ளைங்களாக இருந்து கூட பேத்திங்க தானே அப்படின்னு நினைக்காம எல்லாத்துலேயுமே பேச்சாகட்டும், பாட்டாகட்டும், டான்ஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும், ஒரு கவிதையாகட்டும் எல்லாத்துலேயுமே வரணும் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டி தான் நிறைய எங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல, ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காதது உங்கள் மூலமாக இங்கே கிடைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட வார்த்தை மட்டும் இல்லை, எங்கள் ஹோல் டீமில் நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணுவாங்க. எங்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல மேம் அப்படின்னு சொல்லி. ஸோ அத்தனை பேரோட சார்பாக தான் நான் இந்த இடத்துல பேசுகிறேன். எங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து இவ்வளோ அழகாக முடிகிற வரைக்கும் இவ்வளோ நேரம் உட்காந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு மிக 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 நன்றி.
ஓகே டக்குன்னு ஒரே கரெக்டாக பால் வர அளவுக்கு இன்னும் டைம் ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் ஆட்டாதீங்க ஷேக் பண்ணக்கூடாது சுற்றணும் சரியா போச்சு நேரம் வைங்க கையை லெஃப்ட் வாங்க சொல்லக்கூடாது Thank you.